ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஐடியா தான். பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் வீட்டிலிருந்தே இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இது நல்லாவே லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதுக்கு முதலீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அது என்ன பிஸ்னஸ்ன்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் தான். க்ரீன் சில்லி பவுடரை வந்துட்டு வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி ஈஸியாக வந்துட்டு அது ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணலாம். சூப்பராக நல்லா வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்துட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதுக்கு ரொம்ப முதலீடு அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த க்ரீன் சில்லி பவுடர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை. இது ரேராக தான் பண்ணுறாங்க. அதாவது போட்டி கிடையாது. ஸோ வந்துட்டு கம்மியாக பண்ணுறதுனால உங்களால் உங்கள் பிஸ்னஸில் சீக்கிரமாக வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இந்த க்ரீன் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் நம்ம சேல் பண்ணலாம். பிஸ்ஸாலாம் ரெடி பண்ணக்கூடிய கடைகள் இருக்குது இல்லைங்களா, அங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் ரெடி பண்ணக்கூடிய கடைகள், ஹோட்டல்ஸு. அப்புறம் சில்லி சாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, இது மாதிரிலாம் சாஸஸ்லாம் மேக் பண்ணக்கூடிய இடங்களுக்கு நம்ம இதை வந்துட்டு சேல் பண்ணலாம். இந்த க்ரீன் சில்லி பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து சேல் பண்ணுறது மூலமாக சூப்பராகவே நம்ம சம்பாதிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த க்ரீன் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு க்ரீன் சில்லி பவுடர் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. மெடிசன் ரீசனாகவும் பயன்படுத்துகிறாங்க, ப்ளஸ் ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா சேம் அஸ் யூஷுவல் தான். பட் இதுக்கு வந்து டிமாண்டிங் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது நிறைய பேர் பண்ணாததுனால ரேராக கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதனால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்போ சூப்பராக ஒரு பிராண்டிங்கை உருவாக்கலாம். இந்த க்ரீன் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் வேறு என்னென்னலாம் ஆப் இருக்கோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணாலே தெரியும். க்ரீன் சில்லி பவுடர்னு போட்டிங்கனாலே தெரியும் எவ்வளோ ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி பவுடர் பவுச் தான். இது வந்துட்டு எவ்வளோ கிராம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான். 100 கிராம் 225 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ வந்துட்டு 1 கேஜிக்கு எவ்வளோ ரேட் வரும்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் கிட்ட வருது. ஒரு கேஜி வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு க்ரீன் சில்லி பவுடர் 1000 ரூபாய் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி பாட்டில் ஷேப்லேயும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னா இந்த மாதிரி பவுச் மாடல், இல்லை பாட்டில் மாடல், இல்லை நார்மல் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர், அது மாதிரி 3 மெத்தடில் நம்ம வந்துட்டு இதை பேக் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸாக எடுத்து சேல் பண்ணிக்கலாம். அது என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னா இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அது இருந்தால் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இந்த ஃபுட் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது எப்படின்றத உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து பேக் பண்ணுறதுக்கான பேக்கெட் வேணும். பேக்கெட் ஆர் பாட்டில்ஸ் அது மாதிரி வேணும். அடுத்தது வந்து பேக்கெட் போடுறீங்கன்னா அதை சீல் பண்ணுறதுக்கு சீலிங் மெஷின் ஒன்று வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிரைண்ட் பண்ணணும் இல்லைங்களா அந்த பச்சை மிளகாயை, அதுக்கான கிரைண்டிங் மிஷின் வீட்டில் மிக்ஸியே யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கான புல்லட் மிக்சர் மாதிரி வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான ஒன்று பச்சை மிளகாய். நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய்ட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு கேஜி பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கேஜஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நீங்கள் 1 கேஜி சில்லி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு, க்ரீன் சில்லி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 கிலோ வந்து பச்சை மிளகாய் தேவைப்படும். ஏன்னா அது வந்துட்டு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறப்போ அதனோட வெயிட் வந்து கம்மியாகும் இல்லைங்களா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 1 கிலோ பச்சை மிளகாய் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 கிலோ தேவைப்படும். அப்போது ஒரு 2லேருந்து 3 கிலோனா நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஜஸ் நீங்கள் மிளகாய் வாங்கிக்கோங்க. இப்போது நீங்கள் 1 கிலோ பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகும் செலவு பார்த்திங்கன்னா மிளகாய்க்கு 120 ரூபா ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு பேக்கிங் சார்ஜ் இருக்குது இல்லைங்களா, பேக் பண்ணுறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போது 1 கிலோ சில்லி பவுடர், க்ரீன் சில்லி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா 130 ரூபா ஆகுது உங்களுக்கு. சரிங்களா, நம்ம செலவு பண்ணுறது. அதுவே மார்க்கெட் ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 1000 ரூபாய் 1 கிலோ வந்துட்டு பவுடர் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்துக்கோங்க. 1000 ரூபான்னா
உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது 130 ரூபா தான். அப்போ உங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 870 ரூபா லாபம் கிடைக்குது. 1 கிலோவுக்கு 870 ரூபா லாபம் நான் சொல்கிறேன். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு மினிமம் நான் சொல்கிறது 5 கிலோ ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 4500 ரூபா கிட்ட உங்களுக்கு வருது. கரெக்டாக சொல்லணும்னா 4350 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு உங்கள் கையில் நிற்கும். அப்போ இது நல்லாவே லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தானே உங்களுக்கு. ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகமும் கிடையாது. இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணாதனால சீக்கிரமாக உங்களால் பிஸ்னஸை வந்துட்டு ரீச் பண்ண முடியும், பிராண்டிங்காக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக எடுத்து பண்ணலாம். சேஃப்டி தான், ஆனால் ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான் ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது. இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் நல்லா வந்து ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி வந்துட்டு இதை சேல் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன கடைகள் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி கடைகளில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி ஆன்லைன் ஆப் இருக்குது இல்லைங்களா, அதன் மூலமாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தே சேல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இதையே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய மெடிசன் ரீசனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ பிளட் ப்ரெஷர்லாம் கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆன்டி டயாபெட்டிக்காக இருக்கிறதுக்கு, அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டிக்காகலாம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி மெடிக்கல் ரீசனுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்துட்டு இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த கிரீன் சில்லி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸ் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும், அவ்வளோதான். காய வச்சிட்டிங்கன்னா வீட்லேயே நீங்களே கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் காய வைக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே முழுசாகவும் நீங்கள் காய வைக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி காய வச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக காய்ஞ்சிரும். அப்படியே முழுசாக காய வச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 3 டேஸ் கிட்ட ஆகும் உங்களுக்கு. பட் எது பண்ணாலும் நம்ம எல்லாமே ஹைஜீனிக்காக பண்ணணும். வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நீங்கள் அதை பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். காய வைக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் படாத மாதிரி நல்லா பார்த்து காய வைக்கணும். நம்மளோட பிராண்ட் வந்து நல்லா ஹைஜீனிக்காகவும் குட் குவாலிட்டியாகவும் இருந்தால் மட்டுமே தான் மார்க்கெட்டில் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும், நல்லா பிராண்டிங்கிற ஒரு பேரை வாங்க முடியும். அதுக்காக தான் இந்த க்ரீன் சில்லி நீங்கள் காய வைக்கக்கூடிய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் காய வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஆகிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் சில்லி பவுடருக்கான அந்த கலர் கரெக்டான ஃபார்மேட் கலர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் க்ரீன் சில்லி பவுடர் மேக்கிங் ப்ளஸ் அதை பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும், வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி அதுக்கு நிறைய நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.